ஹாய் ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன ப்ரோ புதுசாக பார்க்க போகிறோம் அப்படி கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐ தம்ப்நெயில் வச்சு நம்ம எப்படி வீடியோவை ஈஸியாகவே க்ரியேட் பண்ணி அதிகமாக வியூஸ் எடுக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி ஏஐ தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது எப்படி, ஸோ அதனால் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த ஒரு வீடியோ போட்டால் நம்மளுக்கு உடனுக்குடன் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லோரும் வீடியோ வந்து க்ரியேட்டிவாக தம்ப்நெயில் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அந்த மாதிரி எடிட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஈஸியாகவே பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம யூடியூப், அதை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு யூடியூப் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இந்த நம்ம ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் வந்து அதிகமாக பே பண்ணியும் கொஞ்சம் பேர், அதாவது அதிக சப்ஸ்கிரைபரை வச்சு அவங்க அதை ரன் பண்ணுறாங்கல்ல ஒரு சேனல், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பே பண்ணி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலயமாவே நம்ம தம்ப்நெயில் எடிட் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவை அதாவது நம்ம வீடியோ போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்க மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டைட்டில் மாதிரி கொடுத்துருக்கேன். நமக்கு அதாவது நம்ம வீடியோ ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டைட்டில் மாதிரி கொடுத்து ChatGPTல நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வித்தியாசமாகவும் டைட்டில் கொடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டாக இருக்க மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்து அதில் தம்ப்நெயில் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எப்படி ஒரு 1 வீக்கில் ரெடி பண்ணுறது, ஸோ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இன் 1 டேயில் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன்ற மாதிரி ChatGPTல சொல்லியிருக்கேன். அவங்க அதுக்கு பார்த்தியா ஈஸியாகவே, ரொம்ப நம்ம எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் தேவையில்லை. நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலே போதும். அதில் ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரெடி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நான் க்ரியேட்டிவாக எதிர்பார்க்குறேன் ப்ரோ. என்னோடய ஃபேஸ், அதாவது நான் வச்சுருக்க ஒரு சின்ன லோகோ இல்லை என்னோடய ஃபோட்டோ வச்சு நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன, அது நார்மல் கேமரா ஃபோனில் எடுத்த மாதிரி இருந்தாலும் சரி பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது எடுத்த மாதிரி இந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அதில், அதாவது ChatGPTல அப்லோட் பண்ணி எனக்கு இந்த இமேஜ் வச்சு கொஞ்சம் க்ரியேட்டிவாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அதாவது தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்டால் கண்டிப்பாக சூப்பரான க்ரியேட்டிவான இமேஜ் வந்து தம்ப்நெயிலாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPTல அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 1 டே 100% ஒர்க்கிங்ன்ற மாதிரி சூப்பரான தம்ப்நெயில் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு தம்ப்நெயில் ரொம்பவே முக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன தான் அதில் வந்து ஹை குவாலிட்டியில் பொருளை கொடுத்தாலும் அவங்க விளம்பரம் படுத்தினா தான், அதாவது அவங்களோட ஃபஸ்ட்டு வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் மக்கள் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாகவே சொல்ல முடியும். அது மூலயமா நம்ம வீடியோ எவ்வளோ தான் சூப்பராக பண்ணி போட்டிருந்தாலும் தம்ப்நெயில்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த தம்ப்நெயில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அதை பார்த்து தான் மக்கள் வந்து நம்ம சேனலை, அதை நம்ம வீடியோவையும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நம்ம கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக இந்த தமிழில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது மூலயமாவே நம்ம ஈஸியாகவே சேனல் ரன் பண்ணிக்கலாம். அது மூலயமா வியூஸும் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம சேனலில் சொல்லின்னு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸோ எப்படி ப்ரோ ஈஸியாகவே இதனால் நம்ம வீடியோவுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செக் பண்ணி தான் வீடியோ போடுறோம். ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானுமே அதுதான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஈஸியாகவே இது மூலயமா நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அது மூலயமா அவங்களே சொல்லியிருக்காங்க, உங்கள் ஃபோட்டோவையும் வச்சு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே தம்ப்நெயில் உருவாக்கி தரலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட அப்லோட் பண்ணிட்டால் மட்டும் போதும். ChatGPT ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணி கொடுத்துடுது. ஓகே, கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேலரியில் ஆட் ஆன அந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம போய் யூடியூப் ஸ்டுடியோ மூலயமா நம்ம அப்லோட் பண்ணி தமிழில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இமேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கு. பை, லவ் யூ, டாடா.